அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த காணொளியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் முடிஞ்சு லாஸ்ட் வீக்கில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து வெளியிட்டிருக்காங்க. இனி ஃபைனல் கீ வெளியிடுறப்ப நமக்கு தெரியும். ஓகேங்களா? கடந்த ஆண்டுகள் இப்போ இன்றைக்கி வந்து நியூஸ் பேப்பரில் ஜூன் 24 வந்து நியூஸ் பேப்பரில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 1 தேர்வை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1:50ன்னு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது 200 கொஸ்டின்ஸு பார்த்தீங்கன்னா அதில் 50 மேக்ஸ் வந்துக்கிட்டு இருந்துச்சு ப்ரீவியஸில். அதுக்கு முன்னாடி புதிய நண்பர்கள் வந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே. சம்மந்தமான தகவல்கள் பிடிஎஃப் எல்லாமே நம்ம டெலகிராமில் இருக்குது. புதிய நண்பர்கள் வந்தீங்கன்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். புதிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. சரி, இப்போ என்ன கடந்த ஆண்டுகளில் வந்து பார்த்தோம்னா பொறுத்த வரைக்கும் 200 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அதில் 50 கொஸ்டின்ஸ் மேக்ஸ் வந்துடும். கிட்டத்தட்ட 150 மேக்ஸில் 150 கொஸ்டின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு, கான்ஸ்டியூஷன், இந்திய நேஷ்னல் மூமெண்ட்லாம் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து சிலபஸ்லாம் நிறையா மாற்றி விட்டு இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ லாஸ்ட் டைம் வந்து 1:50ன்னு எடுத்தாங்க. இப்போ வந்து 1:20 தான் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த 1:20ன்ற நிலையில் வந்து பார்த்தோம்னா அதுலேருந்து ஷார்ட் அவுட் பண்ணி 1:10ன்றது தான் மெயின்ஸ் தேர்வுக்கு கூப்பிடுவாங்க. அதுலேருந்து இந்த 70 போஸ்ட்டு இப்போ கரண்ட்டில் வந்து 2025 வந்து ஒரு 70 போஸ்ட் இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த 70 போஸ்ட்டுக்குரிய போஸ்ட்டை தான் நம்ம வந்து இது பண்ணுவாங்க. இது நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இதோட சேர்த்தே வந்து ஃபைனல் கீ விடுங்க, நிறைய கோரிக்கைகள் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஏஜ் ஆந்திரா மற்ற மாநிலங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் நிறையா கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு இப்போ அந்த கொரோனா டயத்தினால ஒரு 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க, 37லேருந்து 39 வரைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த குரூப் 1ல் வந்து இப்போ நடந்து முடிஞ்சதில் எவ்வளோ கட் ஆஃப் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜென்ரலில் பொறுத்த வரைக்கும் 150 கொஸ்டின்ஸ் நண்பர்களே. அதாவது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 200 கொஸ்டின்ஸு. இந்த 200 கொஸ்டின்ஸு மொத்தம் டோட்டல் போஸ்ட் வந்து 70 போஸ்ட்டு. ஆனால் இப்போ ஒரு 7 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சு டிஸ்கஸ் பண்ணி தான் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்னபடியே வந்து மேக்ஸில் இருக்கட்டும், கான்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், அவங்க எப்படி சிலபஸில் கொடுத்துருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் வரையறைக்கு ஏற்ற மாதிரியே கேட்டிருந்தாங்க. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எளிமையாக வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் டயத்தையும் அதே டயத்தில் வந்து 157 பக்கம் இருக்கிறதுனால நம்ம வாசிக்கிறதுலே போதுமான டயத்தை வந்து அது நிறையா தின்றுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ வந்து அதுக்கான நிறையா நம்ம பார்த்துருப்போம். கொஸ்டின்ஸ்லாம் எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு. அதே டயத்தில் வந்து கொஸ்டின் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதை நம்ம வாசிக்கிறதுக்கான டயத்தை தான் நிறைய இழுத்துருச்சுன்னு தான் சொல்லணும். மேக்ஸாக இருக்கட்டும், அந்த கூற்று காரணமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த மாதிரி வந்து பார்த்ததில் இப்போ 200 கொஸ்டின்ஸு ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து போயிருக்கு. அப்போ 193 கொஸ்டினுக்கு நம்ம குறைஞ்சது வந்து ஜென்ரலாக இருந்தால் ஒரு 150 கொஸ்டின்ஸ் அடிச்சிருந்தா அவங்க வந்து 150 ப்ளஸ் அடிச்சிருந்தா கொஞ்சம் எலிஜிபிளாக இருப்பாங்க. இதே பிசி கம்யூனிட்டி, பேக்வர்ட் கிளாஸ் கம்யூனிட்டியாக இருந்தாங்கன்னா 140 ப்ளஸ் அடிச்சிருந்தாங்கன்னா அவங்க மெயின்ஸ் தேர்வுக்கு வந்து படிக்கலாம். இதே பிசிஎம் முஸ்லீமாக இருந்தாங்கன்னா 138 ப்ளஸ் அடிக்கலாம். இல்லை எம்பிசியாக இருந்தால் 135 கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து 135 கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸில் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வச்சுக்கலாம் நம்ம. எஸ்சிக்கு வந்து 130 கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸு. எஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா 120 ப்ளஸ் அடிச்சிருந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணலாம். இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம பிஎஸ்டி மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 140லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து இறங்க வாய்ப்பு இருக்குது. பிசியாக இருந்தால் ஒரு 5 கொஸ்டின் இறங்கும். பிஎஸ்டிஎம்மாக இருந்தால் இருந்தால் ஒரு 5 கொஸ்டின்ஸ் இறங்கும். எம்பிசியாக இருந்தால் ஒரு 5 கொஸ்டின் இறங்கும். எஸ்சியாக இருந்தால் சேம் அதே தான், எஸ்டிக்கும் அதே தான். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அது மாட்ரேட்டாக தான் அந்த இது வந்து போட்டிருக்காங்க. ஆனால் எனி டைம் எப்போவுமே வந்து ஒரு சேஃப் ஜோன் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 145 கிட்ட அடிச்சிட்டோம்னாலே நம்ம ஒரு சேஃப் ஜோனில் தான் இருக்கோம். அவங்க மெயின்ஸ்க்கு நம்ம படிக்க தயாராகிடலாம், இன்னையிலேருந்தே கூட தயாராகிடலாம். இப்போ இருந்து டோட்டலாக வந்து நீங்கள் எழுதி நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஏதாவது டெஸ்ட்டு சேர்ந்துடலாம். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இந்த வீடியோ இருந்திருக்குன்னு நம்ம நம்புகிறோம். புதிய நண்பர்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே, சந்திப்போம். நன்றி.